தோசையா? அண்ணி, இன்னொரு தோசை ஆனந்துக்கு. உனக்கு என்ன? போதும் தண்ணி? வேண்டாம், நீ சாப்பிடு. சரி. குழம்பு நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கா? இந்த கை சாப்பிடு சாப்பிடு. என்ன பாத்துட்டு அண்ணி, போதும். மூர்த்தி ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? பண்ணாரு கையில். ஆனா நான் வேலையில இருந்ததால போன் எடுக்க முடியல. வழக்கம் போல ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. என்ன சொன்னா? இந்த மாசம் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. என்ன நீ வர சொன்னா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? நானும் சொல்லிட்டேம்மா. அவர் எப்ப கேட்டாலும் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால ஒரு வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொன்னா அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் எப்போ போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. அவர் எங்க என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அக்கா, அண்ணன் பண்றதெல்லாம் பார்த்தா திரும்பவும் பழைய மாதிரி தப்பா ஏதாவது? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவனை பத்தி தப்பா பேசாத. கண்டிப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு தடவை தப்பு பண்ணி விளைவுகளை அனுபவிச்சவன் கண்டிப்பா திருந்திருவான். சாரிக்கா. அண்ணி, திரும்ப ஃபோன் பண்ணானா என்கிட்ட பேச வைங்க. நான் பேசி அவனை வர வைக்கிறேன். என்ன பேசுறேன்னு தெரியாதா? சாரிக்கா. சாப்பிடுற. எங்க 9 மணிக்குள்ள வீடியோ கால் வாங்கன்னு சொன்னேனா இல்லையா? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? கையில் நீங்க வந்துருவீங்க நம்பிட்டு இருக்கா. நீங்க இப்படி சொந்த பந்தம் யார்கிட்டயும் பேசாம அங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ நீங்க மறுபடியும் பழையபடி ஏதோ தப்பு பண்றீங்கன்னு ஆனந்தி சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அப்படிதான் இருக்குமோன்னு தோணுதுங்க. நீங்க பழைய மாதிரி எதுவும் தப்பான விஷயம் பண்றீங்களா? பாம்பேங்கிறீங்க, இந்திக்காரங்கிறீங்க. எங்க தூங்க போகும்போது கூடவா உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க?